Hello friends, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 34 சைஸ் உடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பேப்பர் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம ஒரு பேப்பரை வந்து டபுள் ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கோம். அந்த டபுள் ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து லென்த் ஃபஸ்ட் வந்து மெஷர் பண்ண போகிறோம். இப்போ லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லென்த் வந்து 14 இன்ச்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா அதில் 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச்சஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாயிண்ட்டையும் அட்டாச் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து செஸ்ட் வந்து 34 டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. 8.5 இந்த ஃபோல்டிங் பார்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து மொத்தம் 10.5 இருக்குது. இதே 10.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 34 சைஸுக்கு நெக் வித்து வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ 2.5 இன்ச்சஸ் வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஷோல்டர் வித்து வந்து அதுவும் வந்து 2.5 இன்ச்சஸ் 34 சைஸ்க்கு அதே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 3/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 5.25 வருது. ஸோ ஹாஃப் ஷோல்டர் வந்து 34 சைஸ்க்கு 5.25. இந்த ஹாஃப் ஷோல்டர் வந்து நம்ம நார்மல் நெக் லென்த் வைக்கிறோம் பேக் சைடு அப்படின்னாக்கா இது வந்து 5.25 அப்படியே எடுத்துக்கலாம். நார்மல் அப்படின்னாக்கா ஒரு 8லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம டீப் வைக்கிறோம் பேக் நெக் லென்த்னாக்கா நம்ம இதே 5.25 அப்படியே எடுத்துக்கலாம். இதே வந்து நம்ம நெக் வந்து பேக் நெக்கை வந்து கம்மியாகவோ இல்லைனாக்கா டீப்பாகவோ வைக்கிறோன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ கம்மியாக வைக்கிறோன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச்சஸோ இல்லை 1/2 இன்ச்சஸோ வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா டீப் வைக்கிறோன்னாக்கா 1/4 இன்ச்சஸ் இல்லை 1/2 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இதிலேருந்து இப்படி கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து நமக்கு இறங்காது. இப்போ நான் தைக்க போகிற இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டீப் நெக் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச் வந்து நான் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து ஆர்ம் ஹோல் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் வந்து 34 சைஸ்க்கு 5.25 அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் நம்ம வந்து 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி இருக்கா, க்ராஸில் போலியா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ இது இந்த லைனையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கீழே வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணுறோம். அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இப்போது இதிலேருந்து ஹாஃப் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வரைக்கும் வருது. ஸோ வந்து இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த இடத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இங்கேயும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போது எவ்வளோ வைக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 6 இன்ச்சஸ் நீங்கள் வைக்கணுன்னாக்கா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து 2.5 இன்ச் வந்து நெக் வித் எடுத்துருக்கோம். அதே இங்கேயும் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன நெக் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ 34 சைஸ்க்கு 1/10 எடுத்துக்கோங்க. அதாவது 3.4 வரும். இந்த 3.4னாக்கா 3.5 இன்ச்சு,
3.5 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இன்ச் இருக்குது. இதை வந்து இங்கே கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 34 சைஸ்க்கு வந்து டக் பாயிண்ட்டு 9 இன்ச்சஸ். இதை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் சார்ட் மூலமாக வச்சுக்கலாம். 9 இன்ச்சஸ் அப்படியும் இல்லைனாக்கா பாடி மெஷர்மெண்ட் வந்து பாடி வந்து ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு சைஸ் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி அதையும் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த ஷோல்டர் இருக்குதுங்களா, இப்போ இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிராஃப்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது இந்த லைன் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி 2 பீஸாக வரும். இப்போ வந்து இந்த போர்ஷன் வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், இது ரெடி பீஸு. இப்போ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டோரி போர்ஷன், இதை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இதுக்காக நம்ம இன்னொரு பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கட்டோரி பார்ட், இதை வந்து இந்த கார்னரில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்மளோட டக் பாயிண்ட் வந்து இங்கே வந்துச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1.25 இன்ச் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணி நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட் டச் பண்ணி அப்படியே வந்து கர்வை வந்து இங்கே வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு ரெடி கட்டோரி பார்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பேட்டர்ன். இப்போ இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் தான் நம்ம வைக்க போகிறோம். இதுக்காக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பேக் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நெக் வித்து வந்து நம்ம 2.5 எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு, அதே 2.5 இதுக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் கீழே வந்து ஒரு வளைவு வருது, அதுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பேக்கோட கீழே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு பக்கமாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கிராஸாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம், கர்வ் மாதிரி. பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே வந்து 2.5 இன்ச்சுக்கு
ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து லேசாக ஒரு டீப் கொடுத்துக்கலாம். லேசாக ஒரு டீப் கொடுத்துருக்கேன் இந்த டிசைனுக்காக. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் எடுத்து இதில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்மளோட பேக்கில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதே பாயிண்டில் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவுக்காக நான் ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லென்த் வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. லென்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதில் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 2/2 தைக்க போகிறீங்கனாக்கா 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ வந்து லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். லென்த்தில் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இது கீழே வந்து ஏதாவது டிசைன் வைக்க போகிறீங்க ஸ்லீவ்ஸ்லனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் புட்லி பட்டன் இல்லை வேறு ஏதாவது டிசைன் இல்லை ஹேங்கிங் ஏதாவது வைக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லென்த்தை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான லென்த்து நான் எடுத்திருக்கேன் 10.25. அதே வந்து இந்த இடத்துலையும் மெஷர் பண்ணிக்கலாம். .34 சைஸ்க்கு மெஷர்மெண்ட் படி ஆர்ம் ஹோல் வந்து 5.25 வருது. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பாடி மெஷர்மெண்ட் வச்சும் டைரெக்டாகவும் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஆர்ம் ஹோல் வந்து 2.5 இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே வந்து கீழேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ். ஸோ அதனால் இதுக்கு வந்து டீப் ஸ்லீவ் லென்த்து வந்து 3.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் ஆர்ம் ஹோல் வந்து 5.25 எடுத்துக்கோங்க 34 சைஸ்க்கு. இதிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அதிலேருந்து இன்னொரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோடைய பாட்டம் வித் எடுக்க போகிறோம். அதில் வந்து 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை பிரித்து போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதனுடைய ஃபேப்ரிக் கட்டிங் மற்றும் ஸ்டிச்சிங்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.